அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அல்லாஹ்விடம் பல துவாக்கள் செய்கிறோம். ஆனால் சில நேரங்களில் என் துவா ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற கேள்வி மனதில் தோன்றலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகிய துவா உள்ளது. இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நம் துவாக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்று நாம் அறிய போகும் இந்த அருமையான துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த துவா என்ன என்பதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் வேண்டிய போது அவர் அல்லாஹ்வின் மகத்தான பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கிறார். அந்த பெயரை கொண்டு கேட்கப்பட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான். அதை கொண்டு அழைக்கப்பட்டால் பதிலளிக்கிறான். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே இறைவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ ஒருவனே. அனைவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். நீ எவரையும் சாராதவன். நீ பிறக்கவும் இல்லை, பிறப்பிக்கவும் இல்லை. உனக்கு நிகரானவர் எவரும் இல்லை. இந்த சாட்சியின் அடிப்படையில் உன்னிடம் நான் கேட்கிறேன். இந்த துவாவை எப்படி ஓத வேண்டும்? முதலில் அல்லாஹுவை புகழுங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். மூன்றாவது, இந்த துவாவை ஓதுங்கள். நான்காவது, அதன் பிறகு உங்கள் தேவையை அல்லாஹுவிடம் கேளுங்கள். ஐந்தாவது, முடிவில் மீண்டும் ஸலவாத் சொல்லுங்கள். இந்த துவாவை எப்போது ஓத வேண்டும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், தஹஜ்ஜுத் நேரத்தில், சுஜூதில், ஜும்மா நாளில் துவா செய்யும் நேரங்களில், எந்த தேவைக்காக துவா செய்யும் முன்பும் இந்த துவாவை எத்தனை முறை ஓத வேண்டும்? இந்த ஹதீஸில் குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை. எனவே ஒரு முறை மன ஒருமையுடன் ஓதினாலே போதுமானது. விருப்பம் இருந்தால் 3 அல்லது 7 முறை ஓதலாம். அதற்கு மேலும் ஓதலாம். ஆனால் இது கட்டாயமான எண்ணிக்கை அல்ல. இந்த துவாவை ஓதுவதால் ஏற்படும் பயன்கள் என்ன? முதலாவது, அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை கொண்டு துவா செய்வதற்கான வாய்ப்பு. இரண்டாவது, துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று. மூன்றாவது, தௌஹீதை வலுப்படுத்துகிறது. நான்காவது, அல்லாஹ்வின் மகத்துவத்தை நினைவூட்டுகிறது. ஐந்தாவது, மனதில் நம்பிக்கையையும் அமைதியையும் அதிகரிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ்வின் விருப்பத்தின்படியே. ஆனால் அல்லாஹ்வின் பெயர்கள் மற்றும் பண்புகளை புகழ்ந்து துவா செய்வது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துவா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒருவருக்கு இந்த துவா சென்றடைவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய துவாக்கள் மற்றும் நினைவூட்டல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரின் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.